ஹாலிடேஸ் வந்துருச்சு, ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. இந்த டைமில் குழந்தைங்க நிறைய ஃபுட் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெகுலராக அவங்களுக்கு தோசை சுட்டு நீங்கள் கொடுக்கறதுக்கு நான் சொல்கிறேன், ரெயின்போ தோசை சுட்டு கொடுங்க. இது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதனால அவங்க நிறையாவும் சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதை பீல் பண்ணி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு டிவி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கேரட் கொடுங்க. இது அவங்களோட ஹை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட்டை நல்லா கழுவி அதை சின்ன பீசஸாக கட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாலாக்கீரையை நல்லா கழுவி அதை சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மற்ற கீரையை விட பாலாக்கீரை நமக்கு ஒரு பிரைட் க்ரீன் கலரை கொடுக்கும். இப்போ நமக்கு தேவையான கேரட் பேஸ்ட், பீட்ரூட் பேஸ்ட், பாலாக் பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பவுலில் தோசை மாவை எடுத்து வச்சுக்கலாம். மாவை அரைக்கும் போதே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால இப்போ நான் உப்பு ஆட் பண்ணல. உங்களோட மாவில் உப்பு இல்லைன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற எல்லா பேஸ்ட்லேயும் நான் ஈக்குவலாக 2 கரண்டி மாவை ஆட் பண்ணுறேன். இதில் எனக்கு 5 தோசை வரும். உங்களுக்கு அதிகமாக தோசை வேணும்னா நீங்கள் மாவை அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம இப்போ கலந்து விட்டுடலாம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பிரைட் கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரியே நம்மளும் தோசை மாவை ரெடி பண்ணிட்டோம். மாவும் பேஸ்ட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம தோசைக்கல் சூடான உடனே தோசை ஊற்றலாம். ஃபஸ்ட்டு கேரட் பேஸ்ட் இருக்கிற மாவு, அதுக்கு அவுட்டர் லேயரில் பீட்ரூட் பேஸ்ட் இருக்கிற மாவு, அதுக்கு அவுட்டர் லேயரில் பாலாக் பேஸ்ட் இருக்கிற மாவு, மூணையுமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஊற்றிக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். கேரட் சாப்பிட்றதுனால ஐசைட் இம்ப்ரூவ் ஆகும், கண் தொடர்பான நோய்கள் எதுவும் வராமல் இருக்கும். பீட்ரூட்டில் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்குது. இதில் இருக்கிற ஃபோலேட் சில்ட்ரனோட ஏர்லி ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். பாலாக்கீரையில் இருக்கிற கால்சியம் குழந்தைங்களோட வளரும் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியமானது, அதே சமயத்தில் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெயின்போ தோசையை செஞ்சு கொடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.